உங்களுடைய பேர் என்னங்க? எங்கேருந்து வரீங்க? என்ன போஸ்ட் எடுத்திருக்கீங்க? என்னோட பேரு ஜனனி. நான் திருச்சியிலேருந்து வரேன். இது அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்ட் எடுத்திருக்கேன். தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்ப்பரேஷன் லிமிடெட்ல. அன்புறவுகளுக்கு வணக்கம். எங்களுடைய சாரல் டாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு இவ்வளவு நாட்கள் நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு மிக்க நன்றி. எங்களுடைய அடுத்த கட்ட பயணத்திற்கும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கும் உங்களால் முடிந்த ஆதரவை அளியுங்கள். எப்போ இன்ஜினியரிங் முடிச்சிங்க நீங்கள்? நான் வந்து 2018 பாஸ்ட் அவுட்டு. இடையில வந்துட்டு ஐடில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருந்தேன். குரூப் 2க்கு தான் மெயினாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் ஏஇல இந்த டைம் ட்ரிபிள்இல அதிக போஸ்டிங் வந்ததுனால ஆன்லைன் கோர்ஸ் போட்டேன். இது தமிழன் இன்ஜினியரிங் அகாடமியில் ஆன்லைன் கோர்ஸ் போட்டேன். கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவாக இருந்துச்சு. அப்புறம் அதில் போட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறம் எக்ஸஸாக கொஞ்சம் நோட்ஸ் யூடியூப்பு அதை மாதிரி ரெஃபர் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் ஜிஎஸ்க்கு வந்து ஸ்கூல் புக்ஸ் ஃபாலோ பண்ணேன் 6th-லேருந்து 12th வரைக்கும். அந்த மாதிரி தான். ஓகே. இப்போ உங்களுடைய டெக்னிக்கல் பேப்பர் பற்றி சொல்லுங்கள். அதில் எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் 2 பார்ட் இருக்குது. எதுக்கு நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும்? எந்தெந்த யூனிட்லாம் கண்டிப்பாக படிக்கணும்? நான் வந்துட்டு சில முக்கியமான யூனிட்ஸ்க்கு வந்துட்டு கொஞ்சம் வெயிட்டேஜ் கொடுத்தேன். லைக் மெஷின்ஸ், எலக்ட்ரிக்கல் மெஷின்ஸ் அண்ட் பவர் சிஸ்டம்க்கு. ஸோ அதிலலாம் வந்து மார்க்ஸ் கொஞ்சம் அதிகமாக கவர் பண்ணோம். அப்புறம் இன்ஸ்ட்ருமெண்டேஷன்லேயுமே வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். கொஞ்சம் மார்க்ஸ் வந்து அதிகமாகவும் கவர் ஆகுற மாதிரி இருக்கும். ப்ராப்ளமேட்டிக் தியரி 2 இருக்கு இல்லையா? 2மே ஈக்குவலாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்குமா? தியரி நம்ம கொஞ்சம் நல்லா படிச்சுக்கலாம். ப்ராப்ளம்ஸுமே வந்துட்டு கொஞ்சம் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் கேட்ட ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம போட்டு பார்க்கலாம். ஓகே. இப்போ இது படிக்கிறதுக்கான சோர்ஸ், இந்த 10 யூனிட் படிக்கிறதுக்கான சோர்ஸ் புக்ஸ் என்னென்ன அவைலபிளாக இருக்குங்க? சோர்ஸ் வந்து இப்போ நம்மளே கலெக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதுவே நம்ம ஏதாச்சும் ஒரு அகாடமிஸ் ஜாயின் பண்ணால் அது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் குரூப் 2 ப்ரிப்பேர் பண்ணதால ஜிஎஸ் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஜிஎஸ் எப்படி படிக்கலாம்னு சொல்லுங்கள். குரூப் 2 வந்துட்டு நான் மெயின்ஸ் வந்து எழுதியிருக்கேன். எழுதி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வர போனதுனால எனக்கு ஜிஎஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. நியர்லி வந்து அதில் 75 கொஷின்ஸ்க்கு மேலே போட்டேன். 75 மேலே போட்டீங்க. ஸோ பாலிட்டி, ஐஎன்எம், ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஐஎன்எம் எப்படி படிக்கலாம்னு சொல்லுங்க. பாலிட்டிக்கு வந்து லக்ஷ்மிகாந்த் ரெஃபர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஸ்கூல் புக் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லக்ஷ்மிகாந்த் ரெஃபர் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஐஎன்எம் இது மற்ற இதுக்கெல்லாமே வந்து ஸ்கூல் புக் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸே மோர் தென் எனஃப். ஜிஎஸ்க்கு டெக்னிக்கல் பேப்பருக்கு எப்படி ஒரு நாளை பிரிச்சுப்பீங்க படிக்கிறதுல? நான் ஜிஎஸ்க்கு வந்து இப்போ ஒரு நாள் வந்துட்டு 18 ஹவர்ஸ் படிக்கிறேன் அப்படின்னா ஒரு 6 ஹவர்ஸ் வந்து ஜிஎஸ் இது பண்ணேன்னா ஒரு 6 ஹவர்ஸ் வந்து டெக்னிக்கல் பேப்பர். அதுக்கப்புறம் ரிமைனிங் வந்துட்டு மேக்ஸு, ஆப்டிடியூடு, ரீசனிங் அந்த மாதிரி, கரண்ட் அஃபேர்ஸ் அந்த மாதிரி. ரீசனிங் எந்த மாதிரி படிக்கலாம்னு சொல்லுங்க. ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் வந்து நோட்ஸ் தான் நான் எடுத்து யூடியூப்லேயே நிறைய சோர்ஸ் இருக்குது. நிறைய அகாடமிஸ் வந்து போட்டிருக்காங்க. இப்போ எல்சிஎம், ஹெச்சிஎஃப்னா அதுலேயே நிறையா இருக்குது. ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் அதுலேயே வீடியோஸாகவே போட்டிருக்காங்க சால்வ்டோட. ஓகே. இப்போ இது ஏயில் உங்களோட எத்தனாவது முயற்சிங்க? செகண்ட் அட்டம். ஓகே. ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல என்ன மிஸ்டேக் பண்ணதா நீங்கள் நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் அட்டம் வந்து எனக்கு அந்த அளவு கொஞ்சம் இப்படி தான் படிக்கணும் அப்படின்னு தெரியாது. செகண்ட் அட்டம் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறம் ஆன்லைன் கோர்ஸ்லாம் போட்டு அப்புறம் படித்தேன். சரிங்க. உங்களுடைய ரிவிஷன் மெத்தட் பற்றி சொல்லுங்கள். ரிவிஷன் மெத்தட்னா லைக் படிக்கிறது வந்துட்டு கன்சாலிடேட் பண்ணி படிப்பேன். இப்போது ஒரு வீக் ஒரு இது படிக்கிறேன் அப்படின்னா அந்த எண்ட் ஆஃப் த இது அது ஃபுல்லாகவே மொத்தமாக சேர்த்து வச்சு படிக்கிற மாதிரி. உங்களுக்கு மொபைல் டிஸ்ட்ராக்ஷன் இருந்திருக்குங்களா? மொபைல் டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். லைக் நான் மொபைல் ஹார்ஸ் வந்து லிமிட் பண்ணிடுவேன். ஒரு சில டைம் இன்ஸ்டாகிராம் வந்து கம்ப்ளீட்டாக அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இருந்தேன். நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து ஆஃப் பண்ணி வச்சுடுவேன். இப்போ இன்ஸ்டா நோட்டிஃபிகேஷன், ஃபேஸ்புக் நோட்டிஃபிகேஷன் எல்லாம் ஆஃப் பண்ணிடுவேன். வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணிட்டா நமக்கு அது டிஸ்ட்ராக்ட் ஆகாது. ஓகே. உங்கள் ஃபேமிலியில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்களா படிக்க? ஃபேமிலியில் சப்போர்ட் பண்ணாங்க எல்லாருமே. ஓகே. நீங்கள் என்ன ஆஸ்பிரன்ட்ஸ்க்கு மெசேஜாக சொல்கிறீங்க படிக்கிறவங்களுக்கு? அது வந்துட்டு நம்ம கண்டினியூஸாக கன்சிஸ்டன்சியாக படிச்சுட்டே இருக்கணும். கொஞ்சம் டீக்ரேட் பண்ணிக்கக்கூடாது. நம்மளே டீக்ரேட் பண்ணிக்கக்கூடாது. அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர் நான் நினைக்கிறேன். ஓகே. தேங்க்ஸ் நோட் யாருக்குன்னா நன்றி சொல்கிற மாதிரி இருந்தால் சொல்லுங்கள். இந்த ஜேர்னியில் வந்து அம்மாவுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்வேன். அப்புறம் சந்துருக்கு, அப்புறமே எல்லாருக்கும், என் சிஸ்டருக்கு எல்லாருக்கும். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ.